சுபா மாமா. என்ன சுபா, இந்திரா எங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, நான் தான் அவளை ஒரு வேலையா அனுப்பியிருக்கேன். நான் இப்ப கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா. நீ போ. கொஞ்சம் கூட வா. இந்திரா எங்க போயிருக்கா? எங்க அனுப்பியிருக்கீங்க? காவியம்மா, இந்திரா சொல்லாம கொள்ளாம எங்க போனா? அதாம்மா எங்களுக்கும் தெரியல. மாப்பிள்ளை கிட்ட கேட்டு பாரு, அவர்கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலான்னு. சரிம்மா. காவியா, தம்பிக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்க மாட்டாரா? நம்ம போய் அங்க பாப்போம். என்ன? போமா, நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். வந்துடுறேன். வா வா. போ போ. நீ வீட்டை சல்லடையா சலிச்சாலும் அவ கிடைக்க மாட்டா. ஏன்னா அவ ஓடி போய் 1/2 மணி நேரம் ஆகுது. கௌதம், அவ உன்கிட்ட கூட எதுவும் சொல்லலையா? இல்லண்ணா, எதுவுமே சொல்லல. டேய், அம்மா அப்பா தெரிஞ்சு என்னடா ஆகுறது? புரியுது. அவகிட்ட இருந்து நீங்களா வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? அவ எங்க போய் தொலைஞ்சாலோ யாருக்கு தெரியும்? மம்படியா அவளை சேர்த்தது நம்ம தப்பு. இங்க வேலையை வச்சுட்டு அங்க போய் என்ன பண்றீங்க? மேடம், உங்களை காணோம், அதான் ஒரு டீ சாப்பிட்டு வரலான்ட்டு போனேன் மேடம். சொல்லுங்க மேடம். அண்ணா எல்லா மேட்டும் சொல்லிட்டாரு மேடம். யாரு மேடம் அந்த பொண்ணு? ஆளை மட்டும் காட்டி விடுங்க, மற்றது எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு அனுப்பியிருக்கேன், அவதான் ஆளு. ஏய், உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. மேடம், சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம், விடுங்க. அவ எக்காரணத்து கொண்டும் சர்ச்சுக்குள்ள வரவே கூடாது, பாத்துக்கோங்க. எங்க கிட்ட ஒரு விஷயம் வந்துச்சுன்னா முதல்ல வாயில போட்ட மாதிரி மேடம், மிஸ்ஸே ஆகாது. நீங்க நிம்மதியா போய் உங்க ஒர்க்க பாருங்க மேடம். குட். என்னடி இவங்களெல்லாம் வர சொல்லி இந்திரா போட்டோ அனுப்பிச்சிருக்க? என்ன ஆச்சு? இது வரைக்கும் எதுவும் ஆகல, இனிமேலும் எதுவும் ஆக கூடாதுல்ல, அதுக்காக தான் இது. ஏண்டி, அவருக்கு தான் கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இல்லடி, அவளை நம்ப முடியாது. அவ ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. இந்நேரம் நாம இருக்கிற இடத்த எப்படியாவது மோப்பம் புடிச்சு ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பேய் மாதிரி அலைஞ்சுகிட்டு இருப்பா. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்மளும் நம்ம சைடு எச்சரிக்கையா இருக்கணும்ல, அதுக்குதான் இதெல்லாம். ரோஷினி, நீ இந்திராவை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருக்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இன்னும் நீங்க அவளை சரியா புரிஞ்சுக்கல. நீ யோசிச்சு பாத்தியா? முன்னெல்லாம் நான் கதிர் கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ நான் கதிரை நெருங்க நெருங்க ஒவ்வொரு முறையும் அந்த இந்திரா எப்படியாவது உள்ள வந்து நடக்க விடாம பண்ணிடுறா. அதனால அவளை ஈஸியா எடை போட்டுற கூடாது. இங்க பாருங்க, இவ மட்டும் இல்ல, என் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் இல்லாம யாரு வந்தாலும் சரி அவங்கள உள்ள விடாதீங்க. சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் கண்ணுல விளக்கெண்ண ஊத்துற மாதிரி ரொம்ப தெளிவா வரவங்க போறவங்கள வாட்ச் பண்ணுங்க. பார்த்து விசாரிச்சு உள்ள விடுங்க. நம்ம ஃப்ராடுனா அந்த இந்திரா கிரிமினல். இந்தா, என் போனை நீ வச்சுக்கோ, நான் உள்ள போயிட்டு அப்பப்போ உனக்கு போன் பண்றேன். சரி, ஓகே. நில்லுமா, மாஸ்க் எடு. ஏன்
இங்க பாருமா, ஏன் இதெல்லாம் கேட்க கூடாது. நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் பண்ணு. அச்சச்சோ, இந்திரா போட்டோ. உன்கிட்ட உள்ள போறதுக்கு இன்விடேஷன் இருக்கா? என்னம்மா திருன்னு முழிக்கிற? உன்கிட்ட இன்விடேஷன் இருக்குதா இல்லையா? என்ன நீங்க பேசுறீங்க? சர்ச்சுக்கு இன்விடேஷன் இருந்தா தான் உள்ள போணுமா? இன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான். உன்கிட்ட இருக்குதா இல்லையா? என்கிட்ட இல்ல. ஆனா என்ன உள்ள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஏய், என்னடா அங்க என்ன ரொம்ப அடம் பிடிக்குதுண்ணே. அடம் பிடிக்கிறாளா? இரு வர. இங்க பாரு பொண்ணு, உள்ள ஒரு முக்கியமான கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தை நிறுத்த சில சதிகாரங்க வரப்போறதா தகவல் வந்திருக்கு. அதனால இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இன்விடேஷன் இல்லாம யாரையும் உள்ள விட முடியாது. போ போ, போய் எடுத்துட்டு வா. சார், உங்க போன் கிடைக்குங்களா? என்னோட சிஸ்டரும் இந்த கல்யாணத்துக்கு வராங்க. சர்ச் லொகேஷன் தெரியாது, வழி சொல்லணும். ப்ளீஸ் சார். சரிம்மா, நாங்க பேசிட்டு கொடுங்க. தேங்க்ஸ். கல்யாணி. ஹலோ இந்திரா. சொல்லு கல்யாணி, உள்ள என்ன நடக்குது? உள்ள இல்லடி, வெளியவே கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கு. என்னடி சொல்ற? வாசல்ல இருக்க மொத்த பேரும் உன்னோட போட்டோவை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நீயானு செக் பண்ணி தான் உள்ளேயே அனுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, வரவங்க கிட்ட இன்விடேஷன் இல்லனாலும் உள்ள யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா இந்திரா, நீ தான் ஏதாச்சும் பிளான் பண்ணி உள்ள வரணும். கதிர் மாமாவும் ரெடியாகி வந்துட்டாரு, ஃபாதரும் உள்ள வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை ஆரம்பிச்சிருவாங்க போலடி. சரி சரி, நீ உள்ள யார் கண்ணிலையும் படாம இரு. நான் எப்படியாவது உள்ள வந்துடுறேன். ஓகே? சரி வந்துரு. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகேம்மா. திருசபைக்கு வணக்கம். இப்பொழுது மணமகன் கதிர், மணமகள் ரோசினி இந்த திருச்சபைக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக இருவரும் இணைய இருக்கிறார். கதிர், என்ன ரோசி? சும்மா சொல்லக்கூடாது. இந்த ட்ரெஸ்ல நீ செம்ம அழகா இருக்க. நீயும் தான். கதிராகிய நீங்கள் ரோஷினி ஆகிய இந்த மணமகளை இறைவன் சாட்சியாக திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். நல்லது. ரோஷினி ஆகிய நீங்கள் கதிராகிய இந்த மணமகனை இறைவன் சாட்சியாக திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? பரிபூர்ண சம்மதம் ஃபாதர். நல்லது, சந்தோஷம். என்னடி ராகினி சொல்ற? ஆமாக்கா, அவ உங்களுக்கு மாலையும் வாங்கல, எதுவும் வாங்கல. அவளுக்கு நீங்க முதல்ல பொறுப்பை கொடுத்ததே தப்புக்கா. ராகினி, என்ன பேசிட்டு இருக்க நீ? அம்மாடி காவியா,
இந்திரா எங்கம்மா? எங்கதான் போனா? மாமா போதும், நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதெல்லாம் போதும். ஒவ்வொரு தடவையும் நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா அவ. சுபா, என்ன நடக்குதுங்க? அவ உண்மையாவே மாலை வாங்கலையா? இல்லத்த, இந்திரா என்கிட்ட மாலை வாங்கிட்டேன்னு தான் சொன்னா. ஓ, இந்திராவே உன்கிட்ட சொன்னாளா? ஆமா, அவளே வந்து உன்கிட்ட சொன்னா. அப்போ அது உண்மையாதான் இருக்கும். எங்க அந்த மாலை காட்டுங்க பாப்போம். ஸ்ரீ, ரிங் எங்க? அதான் கதிர் மாமா ஆபீஸ்க்கே போய் பேசி மாமாவை கூட்டிட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, இதுதான் இந்திரா. அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவ இதெல்லாம் பண்ணிருக்கா. அதுக்குள்ள ஏதோ நீங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டீங்க. பாரு ஜெயா, அவன் நல்ல எண்ணத்தோட தான் போயிருக்கான். அதுக்குள்ள நீங்களா ஒண்ணு நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு அவளை ஏதேதோ பேசிட்டீங்க. சரி சரி, அத வந்துட்டான்ல. ஆமா, கல்யாணத்துக்கு மாலை வாங்கிட்டு வர சொன்னாங்களே, எங்க அந்த மாலை? மாலை தானே இருக்கே. என்ன இந்த மாலையை நீ வாங்கினதுன்னு சொல்ல போறியா? இது இவங்க வாங்கின மாலை. தெரியும், உங்க மாலையெல்லாம் திருடுற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவ இல்ல. நான் வாங்கின மாலை வேற. அப்படியா? எங்க நீ வாங்கிட்டு வந்த மாலையை காட்டு பாப்போம். ஒரு நிமிஷம். இது எப்படி? அது 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 அப்படிதான். ஏந்திரா, நீ மாலை கட்டின? இதுக்கு இதெல்லாம் அப்பா சொன்ன மாதிரி கடையில வாங்கிருக்கலாம்ல. கடையில வாங்கலாம் தான் ஆர்டர் கொடுத்தேன். கடைசி நேரத்துல ஒரு அட, என்ன செந்தில் நீ? மாலை வந்துருச்சுல, அப்புறம் என்ன? ஸ்டார்ட் பண்ணுங்க ஐரே. மாலை வாங்கிட்டு ஆரம்பிங்க. ஆமாமா, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு? நீங்க ஆரம்பிங்க. சாமி, ஒரு நிமிஷம் இருங்க. இந்திரா ஏதோ சொல்ல வரால, அவளை சொல்ல விடுங்க கொஞ்சம். அவ எதுவும் சொல்ல வரல, நீங்க சும்மா இருங்க மாமா. அம்மா, நீ போய் மாலை கொடுமா. எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா போதும். அம்மாடி இந்திரா, நீ சொல்லுமா, கடைசியில் என்னாச்சு? அது அது இல்ல மாமா, கடைசி நேரத்துல ஒரு ஐடியா தோணுச்சு. என்னதான் கடையில யாரோ கட்டின மாலைய வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் நம்ம கையால நம்ம வீட்டுக்குன்னு கட்டுற மாலை மாதிரி வராதுல்ல. அதான் உங்களுக்காக இந்த மாலை ஸ்பெஷலா இருக்கட்டுமேன்னு நானே இந்த மாலைய கோத்தேன். இந்திரா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க அம்மா அப்பாக்கு நாங்க கூட இப்படி ஒன்னொன்னா யோசிச்சு பண்ணிருக்க மாட்டோம். ஆனா நீ. ஆமா இந்திரா, இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் நீதான். கலக்கிட்ட போ. அம்மா, மாலையை கொடுமா. இந்தாங்க. அதையும் கொடு. தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலே பவா. தேங்க்ஸ் இந்திரா. ஏங்கா?
அவரை கூட்டிட்டு வந்ததுக்கு. இதுல என்னக்கா இருக்கு? உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஸ்வாஹா. இந்திரா, எப்படியோ இந்த தடவை ஜெயிச்சிட்டேன். ஆனா உன்னை விட மாட்டேன்டி. அத்தனை பேர் முன்னாடி வந்து வீட்டுல கல்யாணம் சொல்லி கூப்பிட்டு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? பாக்குறவெல்லாம் அட்வைஸ் பண்றான், அம்மா அப்பா கல்யாணத்துக்கு போங்க சார், மிஸ் பண்ண கூடாது சார் அப்படின்னு. என்னைக்கு உன் தங்கச்சி இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலோ இந்த வீட்டுக்கு அன்னைக்கு பிடிச்சது சனிய. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த வீட்டுல யாருக்கும் இல்லாத அக்கறை உன் தங்கச்சிக்கு மட்டும் என்ன இப்படி தலை விரிச்சு ஆடுது? நடிப்பு நடிப்பு நடிப்பு, அத்தனையும் நடிப்பு. அவ என்ன உங்களுக்கு அப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தானங்க அவ இப்படி பண்ணா. எது, என்ன அவமானப்படுத்துறதா உங்களுக்கு சந்தோஷமா? ஏன் எனக்கு தெரியாதா எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு நான் வரது எவ்வளவு முக்கியம் இல்லைன்னு? அதை தாண்டி நான் ஆபீஸ் போறேன்னா அது எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு புரியாதா? புரியாமலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா நீங்க கூட இருந்தா அத்தைக்கும் மாமாக்கும் ஒரு சந்தோஷம், அதுக்குதான். ஏய், இங்க பாரு, இதுதான் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா உன் தங்கச்சி கிட்ட சொல்லிரு. இனி அவ எந்த விதத்திலையும் என் விஷயத்துல தலையிடவே கூடாது. மீறி அவ தலையிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ ஒழுங்கா இருந்தா உனக்கு நல்லது, புரியுதுல்ல? அப்படியா? சரிடி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அக்கா, என்னாச்சுக்கா? காலையில கதிரை எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? இந்திரா, நீ சொல்லிருக்க ஏதோ மறைக்க மாட்டேன்னு. ஒழுங்கா சொல்லிடு, கதிரை எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? உன் அண்ணன் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரோ அங்க இருந்துதான். இந்திரா நெல்லு, கதிர் ஆபீஸ்ல இன்னைக்கு மீட்டிங்கே நடக்கல. இந்த விஷயம் எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். அவன் கண்டிப்பா ஆபீஸ் போக வாய்ப்பே இல்ல. அதான் உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? கதிரை எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? அப்பா அம்மா கல்யாணத்துக்கு கூட இருக்காம அப்படி எங்க முக்கியமா போயிருப்பான்? இது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும், ஒழுங்கா சொல்லு. கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? ஆமா. சாரி கௌதம், அதை என்னால சொல்ல முடியாது. இந்திரா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்ல வேண்டியது உன்கிட்ட சொல்லிட்டேன் கௌதம். இல்ல, நான் கேட்ட கேள்விக்கான பதில நீ சொல்லணும். சொல்லு, நீ எங்க இருந்து கதிரை கூட்டிட்டு வந்த? ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? வீட்டுல மத்தவங்க தான் அந்த இந்திராவை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு மனசு மாறிட்டு வராங்கன்னா நீங்களுமா? இந்திராவை பத்தல ஏன் இவ்ளோ பயப்படுற? ஏதோ காத்துல பறக்கிற பேப்பர் மாதிரி மேல போயிட்டு இருக்கா. அவ பக்கம் அடிக்கிற காத்து மட்டும் நிக்கட்டும், அப்ப தெரியும் உண்மையான பட்டம் எது, காத்துல பறக்கிற பேப்பர் எதுன்னு. அவெல்லாம் வெறும் டம்மி பேப்பர்டி. நீங்க தான் சொல்றீங்க அவ டம்மின்னு. எனக்கு என்னவோ அப்படி தோணல. ஏன் அப்படி சொல்ற? இந்திரா இந்த வீட்டுக்கு வந்து புதுசுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பயந்து பம்மிட்டே அந்த டைனிங் டேபிள்ல யாராச்சும் இருந்தா அந்த பக்கமே வரமாட்டா. ஆனா இப்போ
அத்தை கூடவே சரிக்கு சமமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அத்தையும் அவளை பெருசா கண்டுக்கிறதே இல்ல. அந்த கௌதம் நம்ம முன்னாடி அவளை வெறுக்கிற மாதிரி வெறுத்துட்டு ரூமுக்குள்ள போய் நல்ல டேர்ம்ஸ்ல தான் பழகிட்டு இருக்கான். இவ்ளோ ஏன் இந்த மாலை மேட்ரு எடுத்துக்கோங்க. மாலைய கடையில வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. இப்ப அவ கையாலேயே செஞ்சு கொடுத்து எப்படி வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சென்டிமெண்டலா ஸ்கோர் பண்ணான்னு பாத்தீங்களா? நீங்க தான் அவளுக்கு தானே ஏதாச்சும் நடக்கும்னு பேசிக்கிட்டே அவ விஷயத்துல கோட்டை விடுறீங்க. ஏய், அதான் மாலை அவ கைக்கு கிடைக்க கூடாதுன்னு எல்லா முயற்சியும் பண்ணோம்ல. பண்ணி அது அவளுக்கு தான் நல்லதா முடியுது. இனியும் அவ விஷயத்துல அமைதியா தான் டீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டுல எல்லாமே நம்மள விட்டு கை மீறி போயிடும். பாத்துக்கோங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ அவளை பத்தி பேசிட்டே இருக்க? நமக்கு வேற யாரு எதிரி இருக்கா? அவதானே. இல்ல, அதையும் மீறி வேற ஏதோ ஒண்ணு இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு. புரியலையே. இந்திரா ஒன்னும் கதிர ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு வெளியே போகல. கதிர் வந்து நின்னப்ப அவ முகத்தை பாத்தியா? ஒரே கலவரமா இருந்துச்சு. அவன் ஆளே சரியில்லை பாக்குறதுக்கு. வர வர அவன் நடவடிக்கையுமே சரியில்லை. இந்திராவும் முன்னாடி எல்லாம் நம்மளையே சீண்டிட்டு இருப்பா. ஆனா இப்ப பாரு, இப்போ கதிரை மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டு அவனையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா கதிர் இந்திராவுக்கும் காவ்யாவுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி அடிக்க கை ஓங்குவேன். மாசமா இருக்கிற பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது உனக்கு? இப்படி காட்டு மிராண்டித்தனமா தான் நடந்துக்குவியா? அம்மா, அவ என்ன பண்ணான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்கம்மா. நைட்டு கொஞ்சம் கிளியரன்ஸ் ஒர்க்குன்னு ஆபீஸ்ல கூப்பிட்டாங்கம்மா. போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வரேன். அதுக்குள்ள இவ என்ன வாசல்ல நிக்க வச்சு நைட் எங்க போன, எதுக்கு போன, ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. இப்படிலாம் பண்ண கோவம் வருமா வராதாமா? நீங்களே சொல்லுங்கம்மா. டேய் நிறுத்துடா. தப்ப உன்கிட்ட வச்சுக்கிட்டு தேவையில்லாம காவியாவை திட்டாத. புருஷன் நைட்ல சொல்லாம கொள்ளாம வெளியில போனா பொண்டாட்டி கேள்வி கேட்கதான் செய்வா. அதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். இத பார், இன்னொரு தடவை இவள நீ கை ஓங்கறத பார்த்தேன் தொலைச்சிருவேன். காவியா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, விடு, நான் இருக்கேன்ல. போ, நீ போய் ரெஸ்ட் எடு. போ. நைட்ல எதுக்காக அந்த பொண்ணு கூட கார்ல ஏறி போனா? இப்ப எதுக்கு ஆபீஸ்க்கு போனேன்னு போய் சொல்றான்? கதிர் ஏதோ தப்பு பண்றான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அக்காவை அடிக்க கையோங்கிற அளவுக்கு போயிட்டீங்கன்னா இனி உங்களை பாவம் பாக்குறது வேஸ்ட்.
இந்த ஒரு வேலை இல்லைன்னா என்ன, வேற ஏதாவது வேலை பார்த்துக்கலாம். இருக்கிறவனுக்கு ஒரு வேலைதான், இல்லாதவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாமே வேலைதான். அக்கா என்னாச்சுக்கா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சுபாக்கா என்னாச்சு? அக்கா என்ன ஆச்சு சொல்லு, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அக்கா நான் தான் கேக்குறேன்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. சாரிம்மா. சாரியா? எதுக்கு? மாமா, ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கலக்கமா இருக்காங்க? உங்க முகமும் சரியில்லையே, என்னாச்சு? அக்கா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இந்திரா, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? என்ன லெட்டர் வந்திருக்கு? இதுதான் அந்த லெட்டர். எடுத்து படி இந்திரா. இது ஐயோ வேண்டாம் கௌதம், நீ எதுக்கு என்கிட்ட எல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு? அதுக்கு இல்ல இந்திரா, நான் இதை உன்கிட்ட அதான் நான் சொல்றேன்ல, நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இது எல்லாமே நீ முதல்ல டிசைட் பண்ண விஷயம் தானே, எதுவுமே புதுசா இல்லல்ல. நான் ஒரு லூசு, எதையுமே முழுசா புரிஞ்சுக்காம ஏதேதோ மனசுல ஆசையும் கற்பனையும் வளர்த்து வச்சிருந்தேன். பரவாயில்ல கௌதம், இட்ஸ் ஓகே. இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? இந்திரா, எனக்கு எனக்கு புரியுது இது எந்த அளவுக்கு ஒன்னு ஹர்ட் பண்ணிருக்கோன்னு. பட் நான் என்ன சொல்ல வரேன்? ஓ ஓகே 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 கௌதம், உனக்கு அதெல்லாம் புரிஞ்சா சந்தோஷம்தான். அப்புறம் இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டது தானே. நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் அப்புறம் ஆசை காட்டி ஏமாத்துறதும் உனக்கும் அம்மாவுக்கும் என்ன புதுசா? எல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை தானே. ஜஸ்ட் ஸ்டாப் இட், ஓகே? பாவம், நீ ஃபீல் பண்ணிட்டு இருப்பன்னு வந்து பேசினா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. உங்க அம்மாவும் சித்தியும் இப்ப கீழே பேசினாங்களே, அதை விடவா நான் ஓவரா பேசுறேன்? அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட விருப்பமோ இல்ல இன்னைக்கு நேத்து யோசிச்சு எடுத்த முடிவில்லை. நீ அவங்களுக்கு தேடி கொடுத்த எல்லா அவமானத்தையும் செஞ்ச பிரச்சனையை மனசுல வச்சுட்டுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப சரி, அவங்க அப்படி யோசிச்சு ஒரு முடிவு எடுத்ததுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா நீயே சொல்லு, என்கிட்ட மனசாட்சியை தொட்டு நீ உண்மையை சொல்லு, நீ விரும்பிதான் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டியா? சொல்லு கௌதம். சரி, அது இருக்கட்டும். நீ சொல்லு, நீ என்ன உண்மையா காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணியா இல்ல வரலட்சுமியை பழி வாங்கவும் அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்தவும் கல்யாணம் பண்ணியா? என்ன ஆச்சுக்கா? இங்க பாரு,
என்ன காச்சு? ஏன் இப்ப அழற? இல்லைன்றா. சொல்லுக்கா, என்னாச்சு? மாமா உன்கிட்ட எதுவும் சொன்னாரா? போதும் இந்திரா, எப்ப பாரு என்ன பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பியா? உன்னை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சு தொலைய. என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும்க்கா. அதானே எனக்கு முக்கியம். அப்புறம் நான் ஏன் சாகணும்? அது நான் ஆயிடுவேன். இன்னைக்கு வந்த கோர்ட் நோட்டீஸ பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? என்ன வேற என்னக்கா பண்ண சொல்ற? இங்க சாதாரண விஷயத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டா சீரியஸ். அழாத அழாதக்கா, எனக்கு புரியுதுக்கா. ஆனா நாம இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீ எதுவும் கவலைப்படாத, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் இதே வீட்ல தான் இருக்க போறோம், அதுவும் சந்தோஷமா இருக்க போறோம். நீ எதை பத்தியும் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். இல்லேந்திரா, அத்தை பிடிவாதம் தான் உனக்கு தெரியுமே. அவங்க மாறுற மாதிரி இருந்தா இந்நேரம் மாறி இருக்கணும். இதுக்கு மேலாம் வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. நிச்சயமா அவங்க இந்த விவாகரத்து விஷயத்த சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பா ஜெயிக்க மட்டும் தான் பாப்பாங்க. நம்ம கிட்ட அவங்கள எதிர்த்து நிக்க என்ன இருக்குடி சொல்லு? நம்ம கிட்ட அப்பா சப்போர்ட் கூட இல்லாம நிக்கிறோம். அதுக்குதான் மேடம் இப்படி யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ பழைய மாதிரி ஹாப்பியா மட்டும் இரு. மாமாவும் உன்கிட்ட சந்தோஷமா நடந்து பாரு. அக்கா, இது பாரு, நான் கீழே போறேன். நீ தனியா நின்று ஃபீல் பண்றது உனக்கு நல்லதில்ல. நீ வா, உள்ள போல வா. கையில இருந்த வேலையும் போச்சு. இப்போதைக்கு சொல்லிக்கிற மாதிரி கையில காசும் இல்ல. எக்ஸாம்ஸ் வேற நெருங்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? இல்ல இந்திரா, இது நீ இல்ல. பிரச்சனையை மட்டும் பார்க்காத இந்திரா, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு முதல்ல பாரு, சரியா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை. முதல்ல வேலைக்கு சேருவோம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் யோசிக்கலாம். அக்கா, உங்க கடைக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு போஸ்டர் பார்த்தேன். உங்க கடையில வேலைக்கு எதுவும் இல்லம்மா, எடுக்க வேண்டிய ஆள்லாம் நேத்து எடுத்து முடிச்சாச்சு. நீ வேற இடத்துல பாத்துக்கம்மா. சரிக்கா, தேங்க்ஸ். அம்மா ஒரு நிமிஷம். பக்கத்துல நம்ம ஹோட்டல் ஒண்ணு இருக்கு, நீங்க வேணா அங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா. அண்ணே. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அண்ணே,
நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். எதுவும் வேலை இருக்கானே இங்க? இல்லம்மா. அக்கா சொல்லுமா. நான் ஏன் ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் வேலைக்கு போறேன். என்னது, வேலைக்கு போறியா? இந்த நேரத்துல மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா? இந்த நேரத்துல எங்க வேலைக்கு போற? ஆமாக்கா, நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இந்த வேலை தான் கிடைச்சதுக்கா. ஏமா, இந்த மாதிரி ராத்திரியில கண்ணு முழிச்சு பாக்குற வேலையெல்லாம் நமக்கு தேவையா? வேணாமா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லக்கா, நீங்க எதுவுமே பயப்படாதீங்க. எனக்கு ஒன்னும் ஆகாது. நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன். பாத்துமா.